ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், எங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. தி பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். Thank God. என்ன நண்பா? மதுமிதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளாம். தங்கச்சி மெசேஜ் அனுப்பியிருக்கா. வாவ். அப்பா உன் தலைவலி விட்டுருச்சு. அவங்க வரதட்சணையா ஒரு பைசா கூட வேண்டான்னுட்டாங்க. அவங்களுக்கு நாங்க எங்க வீடு நாங்க பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. 1000 தான் இருந்தாலும் நான் 1988 மிஸ் கோயம்புத்தூர்ல. ரேணுகா, இது இப்ப ரொம்ப அவசியமா? போன வை. சரிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. பெல் அடிக்குது, போ. ரெடி ஆயிட்டியா? வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். நல்ல மழை இல்ல? ஆமா ஆமா. இவரு என்னோட அண்ணன். வணக்கம். என் பேர் லட்சுமிகாந்த். எல்லாருமே செல்லமா லக்கி லட்சுமிகாந்த்னு என்ன கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸா காஃபியா? அது இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்குவோம். இல்ல இல்ல, ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். அதித்தி, நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. ஹாய். ஹாய். உங்க சந்தோஷத்தை ரசிக்கிறதுக்கு உங்க ஃபேவரட் ஃப்ரெண்ட் வந்துட்டார் போல. இது கூப்பிடாமலே வர ஃப்ரெண்டு. மழையை உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் உங்களை மாதிரியே எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிற பையனா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல அலையன்ஸ். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நீங்களும் உங்க கல்யாணத்தை பத்தி யோசிங்க. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுலயே ஆகல. அப்ப நான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தேன். மை ஃபேமிலி வாஸ் மை மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு இப்ப 42 வயசு. கல்யாண வயசை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன். இனிமே யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் வீட்டுக்கு போறப்போ எனக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கும் தோணதான் செய்யுது. நல்ல அன்பா பேசுற ஒரு துணைய மனசு தேடுது. However, I am happy. ஏன்னா என்னோட ஃபேமிலி தான் என்னோட சந்தோஷமே. அம்மா, தம்பி, தங்கச்சி அவங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். இல்ல, இப்ப சொன்னீங்களே அது. மது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. சரி, நீங்க வாங்க. அப்ப அன்னைக்கு வாஷ்ரூம்ல யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் மனசு திறந்து சொன்னது இவர்தானா? சச்சா, இருக்காது. இம்பாசிபிள். மது, இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. அதோ வந்துட்டேம்மா.
வளையல் விஸ்வா வாங்கினது உனக்காக. போட்டுக்கோ. இனிமேல் மதுமிதா எங்க வீட்டு பொண்ணு. நல்லா இருமா, நல்லா இரு. ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இது எங்க சைடுல இருந்து. என்னது இது? நீங்க உங்க அன்பை வளையல காமிச்சீங்க, நாங்க எங்க அன்பை இப்படி காமிக்கிறோம். வாங்கிக்கிங்க. இல்ல சார், இதெல்லாம் எதுக்கு சார்? சொல்றதை கேளுங்க, இது எங்களுடைய ஆசீர்வாதம்னு நினைச்சுக்கிங்க. ப்ளீஸ் வாங்கிக்கிங்க. பணமா? இருக்கட்டும், வச்சுக்கிங்க. இந்தாங்க, பிடிங்க. தம்பி ப்ளீஸ் பிடிங்க. என்ன? இந்த காயின்லயே உங்க அன்பு இருக்கு, உங்க ஆசீர்வாதமும் இருக்கு. எனக்கு இது மட்டும் போதும். ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. வேண்டாம். எங்க பொண்ணுக்காக நாங்க கொடுக்கிற ஒரு அன்பு பரிசு இது. ஜி பூம் பா. கௌதம் ரொம்ப திமிரானவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல. இன்னைக்கு நான் நினைக்கிறது எல்லாமே தலைகீழா நடக்குது. அம்மா கொண்டு வராங்கப்பா. எடுத்துக்கங்க. எடுத்துக்கோங்க. நண்பா எடுத்துக்க. இது பாருங்க, ஒரு மைசூர் பாக் சாப்பிடுறதுனால உடம்பு ஒண்ணு வெயிட் போட போறது இல்ல. எடுத்துக்கங்க. நான் வீட்டுக்கு போய் மத்த விவரம். வெயிட் போடுறத பத்தி இவன் கவலைப்பட போறானா? விட்டா உங்களுக்கே இருக்காது. ஒண்டியா நின்று இவனே ஒன் டே மேட்ச் ஆடிடுவான். என்னடா மைண்ட் வாய்ஸா கொன்னுருவேன். அதித்தி, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. இந்தா. ஹே ஸ்ருதி, வா வா. என்ன இவ்வளவு லேட்? இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். மெல்ல மெல்ல. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் உன்னை விட 1000 மடங்கு பிஸியானவங்க. அவங்க காதல விழுந்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமா, கிரண் வரலையா? பாவம், பிஸியா இருப்பான்ல. ஆமா ஆமா, பிஸி தான். ஹாய் மது. ஏய் வா வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ருதி. ஹாய். ஏய் அதித்தி, ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? அம்மா, ஸ்ருதி எதுக்கு வர சொன்ன? நான் தாண்டி. எதுக்கு சொன்ன? எதுக்கா? அவளுக்கு கிடைச்ச பையனை விட நம்ம மதுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான்னு அவ கண்ணால பார்த்து வயிறு எறிஞ்சு சாக வேண்டாம், அதுக்குதான். அந்த கிறுக்கு பையன் கிரணும் வருவான்னு நினைச்சேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டு இருக்கான். சக்கு, இத்தனோண்டு வீட்டுக்குள்ள இத்தனை பேரா? உன் பொண்ணு நல்ல பையனா தான் செலக்ட் பண்ணிருக்கா. சும்மா வாங்க எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் நில்லுங்க. வாங்க, வந்து நில்லுங்க. வாங்க. ஸ்ருதி, நீ கொஞ்சம் இப்படி வா. மாயா, நீ ஏன் அங்க நிக்கிற? இப்படி வா. வா, ஜீவா பக்கத்துல நில்லு. தம்பி, நீங்க என்ன பின்னாடி நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க. இல்ல நோ ப்ராப்ளம். வாங்க தம்பி, வாங்க. இப்ப ஓகே. வரேன். அதித்தி, இப்ப எடு. ரெடி? தயக்கம் தருவதும் நீதானே தானே. அதித்தி, போனு கூட போட்டோஸ் பாப்போம். ஹே மது, இந்த போட்டோவை பாரு.
இதுல நீயும் கௌதம் சாரும் தான் ரியல் பேர் மாதிரி இருக்கீங்க. இங்க பாரு. டேய் பசங்களை ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா? ஏய் என்ன பண்ண சொல்ற? என் பசங்களை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஓகே மது, நான் அப்ப வரேன். அதித்தி இந்த போன். ஆண்டி பாய் ஆண்டி. கிளம்பு கிளம்பு. பாய் அங்கிள். எங்க எடுங்க, எல்லாம் ரெடி சாப்பாடு எடுத்து வைக்க. லேட் ஆகுதுல்ல. சாப்பிடுவே. சக்கு என்ன இதெல்லாம்? தெரியலேன்னு இரு நான் போய் பார்க்கறேன். மாயா ஏய் என்ன? ஏய் என்னாச்சு? இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அக்காக்கு கல்யாணம் நடக்க போகுது. உன் பொறுப்பு முடிஞ்சது. அடுத்து நம்ம கல்யாணம். கரெக்டா? ஆமா, யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். அதுக்கெல்லாம் அப்புறம் அதெல்லாம் நடக்கிறப்போ நடக்கட்டும். இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும். என்ன விளையாடுறியா? அதெல்லாம் நான் என் சொந்த காலில் நின்னதுக்கு அப்புறம் யோசிக்கலாம். ஜீவா, இதையெல்லாம் நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மாயா, நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போதே உன்கிட்ட தெளிவா சொன்னேன். என் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டு சொல்றேன்னு. நீ என்ன புரிஞ்சுப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம என்கேஜ்மெண்ட் இப்பவே நடந்தாகணும். முடியாது. ஜீவா, உனக்கு 5 நிமிஷம் டைம். இப்ப நீயே போய் எல்லார் முன்னாடியும் நம்ம என்கேஜ்மெண்ட்ட சொல்லலைன்னா எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பேன். நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜீவா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் விளையாடாத. விளையாடுறது நான் இல்ல, நீ. ஜீவா, ஜீவா, ஜீவா போகாத. ஜீவா, கல்யாணம் 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 ஆசை நூறு. கல்யாணம் 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 கூத்த பாரு. பொண்ணு மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஊரு. மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு. மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு. பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு. கல்யாணம் 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 ஆசை நூறு. கல்யாணம் கல்யாணம். சாப்பாடு எடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எல்லாரும் இங்க இருக்கும்போதே ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். விஸ்வா, ப்ளீஸ் கம். மது, முதல்ல உங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மதுமிதாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிற இந்த நேரத்துல ஜீவாவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மாயா விட இவ ஏன் இவ்வளவு அவசரப்படுறா? சம்திங் ராங். என்ன சொல்றீங்க ரேணுகா? நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு மதுமிதாவுக்கும் விஸ்வாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்த போறீங்க. அதே முகூர்த்தத்துல மாயாவுக்கும் ஜீவாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்திடலாம். உங்களுக்கு சம்மதம் தானே? தாராளமா. ரொம்ப சந்தோஷம். என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. எவ்வளவோ வருஷங்கள் என் வாழ்க்கையில தட்டி போன விஷயங்கள் எல்லாம் 2 நாள்ல நடக்க ஆரம்பிக்குது. என் வாழ்க்கை புது திசையில போக ஆரம்பிக்குது. அன்பா, எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. எப்போ ஓ ரூட்டு கிளியர் ஆகும்? நீ திருந்தவே மாட்டடா. ஒரு வழியா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அவன் அந்த விஸ்வாஸ் இருக்கானே, அவன்
மதுமிதாக்கு செட் ஆவானா எனக்கு டவுட்டா இருக்கு. அவளுக்கு செட் ஆகுற ஒரு பையன் இந்த உலகத்திலே கிடையாதுடா. அவகிட்ட என்னமோ ப்ராப்ளம் இருக்குடா. பாவம் அந்த பையன். அவன் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். சந்தோஷ், இந்த கல்யாணத்தால எனக்கு என்ன நிம்மதி தெரியுமா? அவளால வர்ற எல்லா பிரச்சனையும் இன்னியோட முடிஞ்சுது. டேய், உன்கிட்ட ஒண்ணு காமிக்கணும். வா. என்ன? வாடா. என்னடா? என்ன நண்பா? வாடா. என்னது இது? இது மாயா ஜீவாவோட நிச்சயதார்த்த மோதிரம். சூப்பர், பிரமாதம், செம்ம கிராண்டா இருக்கு. இத மாயா கிட்ட கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட கொடுக்க போறேன். ஏன்டா நீயே கொடுக்க வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான், ஆனா என்னால முடியாது. நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். மாயா நம்மள எல்லாம் விட்டு போக போறா. அவளுக்குன்னு ஒரு வீடு, ஒரு குடும்பம். என்னால முடியாதுடா. ஏய், மாயாக்கு இந்த வீட்லயே ரொம்ப பிடிச்சது ஒண்ணுதான். நீதாண்டா அவளுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். எதுக்கு இந்த சென்டிமெண்ட்லாம்? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உட்காரு உட்காரு நண்பா. இது என்ன நண்பா, 2 மோதிரமா? ஆமாண்டா. ஏய், லேடிஸ் ரிங்கு. திருட்டு பயலே, ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை. யாராவ? அது மதுமிதாவுக்கு வாங்கினது. மதுமிதாக்கா? டேய், நீ வேற. அது விஸ்வாஸ் மதுமிதாவுக்கு கொடுக்கறதுக்கு. அவ என்னதான் பேசிருந்தாலும் இன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கையில சந்தோஷமா செட்டில் ஆக போறான்னா அதுக்கு காரணமே அவதானே. கரெக்டா? அந்த நன்றிக்காக தான் இதை வாங்கின. இத விஸ்வாஸ்க்கு கொடுத்து மதுமிதா கையில போட சொல்லு. ஆனா நண்பா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மோதிரம் வாங்குறான்னா அது அது அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு மட்டும்தான் வாங்கணும். டேய், மற்ற எல்லாருக்கும் என்ன வேணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உன் லைஃப்ல உனக்கு என்ன வேணும்னு எப்படா தெரிஞ்சுக்க போற? இப்படி ஒரு மோதிரத்தை உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு நீ போட்டு விடணுங்கிறது தான் என் ஆசை. உன்னை திருத்தவே முடியாதுடா. மது, எழுந்திருச்சிட்டியா? இந்தாமா. இனிமே உனக்கு காஃபி போற சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்காதுமா. என் பொண்ணு கல்யாணம் ஆகி போறா. நான் ஒரு எமோஷனல் ஃபூல். உனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ சந்தோஷமா இருக்கணும். ஆனா நானே உன்னை வருத்தப்பட வச்சிட்டேன் பாத்தியா? அப்பா, எனக்கு கல்யாணம் ஆக போதுங்கிற சந்தோஷத்தை விட இந்த வீடு, நம்ம பால்கனி, இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்ல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மது, உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏமா இதெல்லாம் யோசிக்கிற? அது இல்லப்பா, எல்லாம் படபடன்னு நடக்குது. அது ஏதோ டென்ஷனை கொடுக்குது. என்னமோ தெரியலப்பா, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு புரியல. உலகத்துல இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் உங்க அப்பா மாதிரி படிச்சு படிச்சு மண்டை குழம்பி போய் கிடக்குற. அதான் எது மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதுவும் கரெக்டு தான். புத்தி இல்லாதவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது பாரு.
மது, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ இவர் கூட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஏங்க, நீங்க ஜீவாவை கூட்டிக்கிட்டு கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. டைம் ஆகுதுங்க, சீக்கிரம். உலகத்துல எது மாறினாலும் உங்க அம்மா மட்டும் மாறவே மாட்டா. எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. ஆனா ஏன் என் மனசுல ஏதோ ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்காக ஒரு ஜீவன் வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கும் தோணும். அது நான் லவ் பண்ற பொண்ணா இருக்கணும். தயக்கம் தருவதும் நீதானே தானே. இதுல நீயும் கௌதம் சாரும் தான் ரியல் பேர் மாதிரி இருக்கீங்க. நீதானே வலியை தருவதும் நீதானே.